ஸ்டாக் மார்க்கெட்னா கேம்பிளிங் நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை இது ரிச் பீப்புளுக்காக மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கீங்களா? நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சேன். ஜீரோலேருந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒரு நார்மல் பீப்புள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றத சிம்பிளாக தெளிவாக பிகினர்ஸ்க்காக மட்டுமே ஒரு பிபிடியில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் நம்ம ஏன் லேர்ன் பண்ணணும்? ஏன்னா பங்குச்சந்தைன்றது வந்து நம்ம காசை வந்து பெருக்கிறதுக்காக, நம்ம சம்பாதிக்கிற காசு அடுத்த வருஷத்துக்கு, இப்போது இந்த வருஷம் நம்ம ஒரு பால் பேக்கெட் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் நம்ம அதே விலை கொடுத்து நம்ம வாங்க முடியாது. அதுக்காக நம்ம வச்சிட்ருக்க காசை அந்த இன்ஃப்ளேஷன் ஒரு பணவீக்கத்தோட அதிகமாக நம்ம க்ரோ பண்ணினா மட்டும்தான் அடுத்த வருஷம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த பால் பேக்கெட்டும் நம்மளால் வாங்க முடியும். இதே மாதிரி தான் ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாமே வந்து வருஷம் ஏறிக்கிட்டே போகும். அதை பீட் பண்ணுறதுக்கு நம்மளோட பணத்தையும் நம்ம வந்து க்ரோ பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம இதை சஸ்டெயின் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு லாங் டேர்ம் வெல்த் க்ரியேட் பண்ணுறதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் டேர்மில் நிறைய பேர் ட்ரேடிங் இந்த வார்த்தையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப ரிஸ்க்கு, கேம்பிளிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு கண்டிப்பாக தேவையில்லை. நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் மட்டும்தான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து கேம்பிளிங் கிடையாது. அது நீங்கள் ஒரு ஓனர், நீங்கள் அதில் வந்து முதலீட்டு பண்ணுறீங்க. கரெக்டாக? எஸ். வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட்? ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது வந்து ஒரு வீடு, ஒரு இடம். அந்த இடத்துல மக்கள் வந்து அவங்களோட ஷேர்ஸ், அதான் ஷேர்ஸுன்றது என்னது நம்ம அப்புறமா பார்ப்போம், விற்பாங்க, வாங்குவாங்க. மார்க்கெட் அதுதான். மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? விற்போம், வாங்குவோம். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட். ஒரு கம்பெனிஸோட ஷேர்ஸை வந்து நம்ம விற்போம், வாங்குவோம், பீப்புள்ஸ் வாங்குவாங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியோட பீஸ் வாங்குறீங்க, ஒரு ஷேர்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட பீஸை ஓன் பண்ணுறதா ஒரு சமம். ஓகேவா? ஒரு கம்பெனி இவ்வளோ பெருசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் நீங்கள் இவ்வளோண்டு பகுதியை வாங்குறீங்க, அதுதான் ஒரு ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் அ ஷேர்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷேருன்றது வந்து ஒரு ஓனர்ஷிப். நீங்கள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஓனர். இதை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு கண்டிப்பாக நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களால் வந்து அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்க முடியாது. உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸ், ஸோ இந்த கம்பெனி நல்ல பிஸ்னஸ் பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது, அவ்வளோ காசு நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்காது. அதனால் அந்த ஷேர்ஸில் வந்து அந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஷேர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டா நீங்களும் ஒரு பார்ட் ஆஃப் த ஓனர். நீங்கள் அப்படி தான் அதை பார்க்கணுமே தவிர வேறு எப்படியும் பார்க்கக்கூடாது. ஸோ ஒரு கம்பெனியோட வேல்யூ வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 ரூபான்னு வச்சுக்கலாம். இங்கே HDFC பேங்க் கொடுத்துருக்கேன். அந்த 1,00,000 ரூபாயில் மொத்தமாக வந்து 1000 ஷேர்ஸாக பிரிச்சுருக்காங்க அந்த கம்பெனி. அந்த 1000 ஷேர்ஸை ஒரு ஷேர் வந்து 100 ரூபா அப்படின்னு விற்கிறாங்க. இப்போ அந்த 100 ரூபாயை நீங்கள் ஒரு ஷேர் வந்து 100 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கம்பெனி. கரெக்டில்? எஸ். வை டூஸ் கம்பெனிஸ் செல் ஷேர்ஸ்? ஏன் கம்பெனி நமக்கு செல் பண்ணணும் ஷேர்ஸை? இதில் எதனா தில்லுமுள்ளு எதனா இருக்கான்னு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. கம்பெனிஸ் ஏன் செல் பண்ணுறாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ணணும். இப்போது இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணணும், என்னோடய மார்க்கெட் நான் வந்து நிறைய இடத்துக்கு விற்கணும், குளோபலாக விற்கணும். இன்றைக்கி இந்தியாவில் விற்றுட்ருக்கேன்னா நான் நாளைக்கு வந்து அமெரிக்காவில் விற்கணும், யூஎஸ்ஏவில் விற்கணும், லைக் யூரோப்பில் விற்கணும். அந்த மாதிரி வந்து நிறைய பண்ணுவாங்க. அப்புறம் பேயிங் டெப்ட்ஸ், அவங்க கடன் வாங்கி வச்சுருப்பாங்க அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு. அதை நான் அடைக்கிறதுக்காக ஷேர்ஸை செல் பண்ணுவாங்க. ஓனர்ஷிப் செல் பண்ணுற மாதிரி தான். அவங்க லோன் எடுக்கிறதுக்கு பதிலாக ஓனர்ஷிப்பை செல் பண்ணுவாங்க. புரியுதா? லோன் எடுத்தேன்னா அவங்களுக்கு அது தேவையில்லை. அதுக்கு பதிலாக அவங்களோட ஓனர்ஷிப்பையே நமக்கு செல் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஷேர்ஸை செல் பண்ணுறது. ஏன் பீப்புள் வந்து ஷேர்ஸ்லாம் வாங்கணும்? இது வந்து ஒரு கண்டிப்பான பாயிண்ட் தான். ஏன் வாங்குறாங்கன்னா அவங்களோட மணியை வந்து க்ரோ பண்ணணும். இப்போ இந்த விஷயம்லாம் ஆல்ரெடி யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்கும்ல. கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருப்பாங்க மணி. ஏன்னா அது லாங் டேர்முக்கு கண்டிப்பாக மணி க்ரோ பண்ணும். இந்தியாவோட வளர்ச்சி வச்சு தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து இருக்குது. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அது வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும். அதே மாதிரி தான் சொன்ன மாதிரி பணவீக்கம் வருஷத்துக்கு ஆவரேஜாக 7% 6%ன்னு சொல்லுவாங்க ஆவரேஜாக. ஸோ அதை பீட் பண்ணி 10% நம்ம வருஷம் எப்படி பணத்தை க்ரோ பண்ணலாம் மினிமம், அந்த மாதிரி வந்து
அதுக்காக தான் வந்து உள்ளே போகிறாங்க. டிவிடெண்ட்ஸ்னால் என்னென்னா, ஒரு கம்பெனிஸ் வந்து லைக் அவங்களோட ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஒரு குட்டி பகுதி எடுத்து நம்ம கொடுப்பாங்க. நம்மளும் ஒரு ஓனர் தானே, ப்ராஃபிட் ஷேர் பண்ணணும்ல ஒரு கம்பெனினா. அந்த கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் ஷேர் பண்ணணும் ஓனர்ஸ், நம்மளும் ஒரு பார்ட் ஆஃப் த ஓனர்ஸ். அந்த கம்பெனிஸ் வந்து ஓனர்ஸ்க்கு பிரித்து அந்த டிவிடெண்ட்ஸ் தருவாங்க. அது உங்களுக்கு நீங்கள் எத்தனை ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிவிடெண்ட்ஸ் உங்களுக்கு வரும். பில்ட் வெல்த் லாங் டேர்ம். எஸ், கண்டிப்பாக லாங் டேர்முக்கு நீங்கள் கண்டிப்பாக பில்ட் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்கிற டேட்டா வச்சு பார்த்தோன்னா நீங்கள் கண்டிப்பாக பில்ட் பண்ணலாம். ஒரு நல்ல கம்பெனி வாங்கி வச்சுட்டோ, இந்த கம்பெனி நல்லா வளரும்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி வாங்கலாம்ல. அதுதான் ஃப்யூச்சருக்காக வாங்கலாம். எஸ், ஃபஸ்ட்டு இது முக்கியமான பாயிண்ட். இதுதான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போது நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, கடைக்கு போயிட்டு ஒரு பொருள் வாங்குறீங்க, 100 ரூபா கொடுத்து ஒரு சாக்லேட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து 150 ரூபாய்க்கு விற்கிறீங்க. உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதில் என்ன ப்ராஃபிட்? 50 ரூபா வருதா? இப்போ 50 ரூபா உங்களுக்கு லாபம் தானே, 50% லாபம்ல அது, கரெக்டில்? அதுதான் ப்ராஃபிட். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வந்து 10 ரூபா 100 ரூபா கொடுத்து வாங்குறீங்க, 1000 ரூபா கொடுத்து வாங்குறீங்க, அது வந்து வருஷம் ஏறிக்கிட்டே போகுதுன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட். நீங்கள் போட்டது என்னமோ 1000 ரூபா தான், ஆனால் வருஷம் அது உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் தருது. லைக் அது நீங்கள் கரெக்டான கம்பெனி போடுற வரைக்கும். டிபெண்ட்னா அதே சொன்ன மாதிரி தான், ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க ஓனர்ஸ்க்கு. இப்போ ப்ராஃபிட் ஒரு கம்பெனி மேக் பண்ணுதுன்னா அது ஓனர்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது தான் டிவிடெண்ட்ஸ். வாட் இஸ் என்எஸ்சி பிஎஸ்சி? ஸோ என்எஸ்சினா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து கம்பெனி கிடையாது, இது வந்து ஒரு மார்க்கெட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இருக்குல்ல, அமேசானில் எல்லா கம்பெனிஸும் இருக்கும், பூமா, அடிடாஸ் அந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் இருக்கும். ஸோ ஒரு மார்க்கெட்டுன்றது இது. கம்பெனிஸ் வந்து குட்டியாக உள்ளே இருக்கும். அந்த குட்டி கம்பெனிஸை வந்து மேனேஜ் பண்ணுறது, லிஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு மார்க்கெட்டில் தான் இருக்கும், கரெக்டாக? அதே மாதிரி தான் என்எஸ்சின்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, பிஎஸ்சின்ற ஒரு மார்க்கெட் இருக்குது. இதெல்லாம் கம்பெனிஸ் கிடையாது. வாட் இஸ் நிஃப்டி? எஸ், நிஃப்டின்றது இதுதான் முக்கியமான இந்தியாவோட வளர்ச்சிக்கான முக்கியமான ஒரு பகுதியே நிஃப்டி 50 தான். நிஃப்டி 50னா என்னது? இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் தான் நிஃப்டின்னு நம்ம சொல்கிறோம். எஸ், டாப் 50 கம்பெனிஸில் அதில் என்ன வரும்? டிசிஎஸ், விப்ரோ, இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ், நிறைய பேங்க்ஸ்லாம் உள்ளே வரும். இதெல்லாம் வந்து டாப் 50 கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஃப்டியை தான் அப்படி சொல்கிறது. இஃப் நிஃப்டி கோஸ் அப், இப்போது வந்து இந்த நிஃப்டின்றது வந்து க்ரோ ஆச்சுன்னா நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டே க்ரோ ஆகும். ஏன்னா இதுதான் மோஸ்ட் ஆஃப் த பகுதியை பிடிச்சி வச்சுருக்கு. இதெல்லாம் தான் பெரிய கம்பெனி. இப்போ ஒரு பெரிய கம்பெனி மூவ் ஆகுதுன்னா டோட்டல் மார்க்கெட்டே மூவ் ஆகிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இப்போது ஒரு கிளாஸ் ரூம் வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாஸ் ரூம் தான் நிஃப்டி. அந்த கிளாஸ் ரூமில் 50 பேர் இருக்காங்க. அந்த 50 பேர் தான் வந்து ஒரு கம்பெனிஸ்னு வச்சுக்கோங்க. 50 பேர் வந்து ஒரு கிளாஸ் ரூமில் இருக்காங்க. அந்த கிளாஸ் ரூம் தான் நிஃப்டின்னு நம்ம சொல்கிறோம். இது எதுக்கு வந்து யூஸ் ஆகுது? மார்க்கெட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக பண்ணலாம். ஏன்னா இது நிறைய ஹோல்டிங்ஸ் பிடிச்சி வச்சுருக்கு, கரெக்டாக? அதனால் இது வந்து இண்டெக்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுதா? ஓகே, இண்டெக்ஸ்னால் என்ன சொல்லுவோன்னா, ஒரு பொட்டிக்குள்ளே ஒரு நிறைய பொருள் போட்டு வச்சானா அது இண்டெக்ஸ். அதே மாதிரி ஒரு பொட்டிக்குள்ளே நிறைய கம்பெனிஸை போட்டு வச்சிருந்தனா இண்டெக்ஸ். இந்த கேஸில் நிஃப்டியோட 50 கம்பெனிஸையும் ஒரு பொட்டிக்குள்ளே போட்டு வைக்கிறதுனால அது வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் அ டிமேட் அக்கௌண்ட்? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இது இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இது இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்க முடியாது, செல் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து சேஃப் மாதிரி, ஒரு லாக்கர் மாதிரி அப்படி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. ஜெரோதா ஆப் இருக்குது, ஏஞ்சல் ஒன் க்ரோ, இதெல்லாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஆப்பு, ட்ரஸ்டட் தான். இஸ் ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்கி? ஹியர் கம்ஸ் த மேஜர் பாயிண்ட். ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே ரிஸ்கி தாங்க. நம்ம எப்பயுமே வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா அது வந்து ட்ரேடிங்க்கு சமம். ட்ரேடிங் வந்து இன்றைக்கி மேலே போகுமா கீழே போகுமா நமக்கு கண்டிப்பாக தெரியாது. நாளைக்கு மேலே போகுமா கீழே போகுமான்னு கண்டிப்பாக தெரியாது. ஆனால் இந்த கம்பெனி அடுத்த ஒரு 4 வருஷத்தில் வந்து பார்க்கும்போது நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும்ப்பா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல, அதுதான் லாங் டேர்ம். லாங் டேர்மில் கண்டிப்பாக டைம் கொடுக்க அந்த கம்பெனி வளர்கிறதுக்கு, நீங்கள் நம்பிக்கையாக வச்ச கம்பெனி வளர்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி. ரிஸ்க் ரெடியூசஸ் வென்?
யூ இன்வெஸ்ட் லாங் டேர்மாக இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாகும். நீங்கள் கரெக்டான கம்பெனிஸை சூஸ் பண்ணணும். அப்புறமா எமோஷ்னல் ட்ரேடிங் இது கண்டிப்பாக பண்ணவே கூடாது. பிகினர்ஸ் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் நானும் ஒரு பிகினர் தான், ஆனால் ஒரு 2 year old பிகினர், லைக் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிகினர்ஸ் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோடனே டெலிகிராம்ஸில் நிறைய கால் வரும், டிப்ஸ்லாம் வந்து நிறைய வரும். ஸோ டே ட்ரேடிங் அட் ஸ்டார்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் டே ட்ரேடிங்னா காலையில் வாங்கி சாயந்தரம் விற்கிறது, காலைல 9:15 வாங்கி 3 மணிக்கு அந்த மாதிரி விற்கிறது, அது நமக்கு கண்டிப்பாக தேவையில்லை. அதுக்கு நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணால் கூட மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும், எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதே நமக்கு தெரியாது. அதனால் வந்து நம்மளுக்கு இது தேவையே கிடையாது. நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டிங் வித்தவுட் நாலேஜ். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னா நிறைய படிக்கணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் படிக்கணும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நிறைய டேர்ம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இந்த கம்பெனி கரெக்டான வேல்யூவில் இருக்கா. இப்போ ஒரு பேண்ட்டு வாங்குறீங்க, அந்த பேண்ட்டு வந்து 1000 ரூபாய் சாதாரணமாக விற்றா, 800 விற்றனா ஆஃபரில் 800 போட்டானா நீங்கள் வாங்குவீங்கள. அந்த மாதிரி தான் ஒரு கம்பெனி, நல்ல கம்பெனி கம்மியான அண்டர் வேல்யூடாக இருக்கும் பொழுது நல்லா ப்ராஃபிட்லாம் தருது, ஆனால் அண்டர் வேல்யூடில் இருக்கும்போது நீங்கள் அதை கப்புன்னு பிடிச்சி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸ்லோவாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு இண்டெக்ஸில் போடணும். அதெல்லாம் ஃபர்தர் வீடியோஸில் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு லாங் டேர்மாக நீங்கள் பார்க்கணும். எப்பயுமே ஷார்ட் டேர்மாக நான் இன்றைக்கி பணக்காரன் ஆயிடுவோம்ப்பா, இன்னும் ஒரு வாரத்தில் வந்து நான் போட்ட காசு டபுள் ஆகும், இந்த கதையே நமக்கு தேவையே கிடையாது. அது சாத்தியமும் கிடையாது. அது ரிஸ்க்கு மொத்தமாக ஊற்றிட்டு போவோம். 98% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து லூஸ் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான். யாருமே வந்து ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதா மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண PPT. ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது ஒரு பேசிக்ஸ் தான். ஒரு ஸ்டாக்னா என்னது, கம்பெனினா என்னது, ஷேர்னா என்னது, டிவிடெண்ட்னா என்னது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது வந்து ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடித்தளம் மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஸோ போக போக நம்ம வந்து நிறைய வீடியோஸில் பார்ப்போம். இதோட அட்வான்ஸ் டாபிக்ஸ், அடுத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வருது, நிறைய டாபிக்ஸ் வருது. ஸோ பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் வந்து செகண்ட் வீடியோவை இது போட்டேன். தேங்க்யூ.